பிரைஸ் லார்ட். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி நம்ம ஆதியாகமம் புத்தகத்தை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். அதிகாரம் 4. அதில் காயின் மூத்தவன், நிலத்தை பயிரிடுகிறவனாக இருந்தான். ஆபேல் இளையவன், ஆடுகளை மேய்ப்பவனாக இருந்தான். வசனம் 5 காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அப்படின்றது நம்ம வாசிக்கிறோம். பூமியில் மனிதன் உண்டாக்கப்பட்டதிலிருந்தே மனிதனுடைய இயல்பான குணங்களாகிய ஏமாற்றம், குறை சொல்லுதல், பொறாமை, உண்மையை மறைத்தல் போன்ற அனைத்து குணங்களுமே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பொறாமை குணம் கொலை செய்யும் அளவிற்கு தூண்டுகிறது. வசனம் 8 காயின் தன் தம்பி ஆபேலை கொலை செய்தான் அப்படின்னு இருக்கு. வசனம் 9 கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான் என்று இருக்கிறத நம்ம படிக்கிறோம். இந்த வசனத்தில் பொய் பேசுதலையும் தேவனையே எதிர்த்து பேசுதலையும் வாசிக்கிறோம். கர்த்தர் காயினுக்கு, பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்னார். அதிகாரம் 13 2வது வசனத்தில், ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தார். அதிகாரம் 23 சாராள் 127 வயதில் மரணம் அடைகிறாள். தன் மனைவியை அடக்கம் செய்வதற்கு ஏத்திம் புத்திரரிடத்தில் தன்னை தாழ்த்தி வருந்தி பேசி தனக்கு சொந்தமாக ஒரு கல்லறை பூமியை கேட்டுக்கொள்கிறார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சகலவிதமான ஆஸ்திகளையும் பிள்ளை செல்வங்களையும் பொன் பொருள் அனைத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்த ஒரு நபராக இருந்தபோதிலும் தாழ்மையாக இருப்பதை ஆபிரகாமிடத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தன்னிடத்தில் இருந்த வசதியை வைத்து யாரிடமும் கேட்காமலே எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் அவர் யார்கிட்டையும் எடுத்துக்கலை, அவங்கள்ட்ட மிரட்டலை. இதில் நாம் தேவனுக்கு பயந்து நடக்கிறார் என்பதை நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி தான் நம்மளும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் மற்றவங்களிடத்துல எவ்வளவு வசதி வாய்ப்புகள் நமக்கு இருந்தாலும் கூட மற்றவங்களிடத்துல நம்ம தாழ்மையாக இருக்க நம்ம கற்றுக்கணும். அப்போ ஆண்டவர் அதை விரும்புகிற ஒரு காரியமாக இருக்கும். நம்ம மற்றவங்கள்ட்ட அன்பாக நேசிக்கணும், தாழ்மையாக இருக்க கற்றுக்குவோம். அடுத்த பகுதியில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஆமேன்.